இன்னைக்கு நம்ம ஃபால் ஆஃப் ரெட் ஹல்க்ஸ் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஹல்கோட ரைஸ் அண்ட் ஃபாலை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஹல்க பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல. ரெட் ஹல்க், கிரீன் ஹல்க், சி ஹல்க், சி ரெட் ஹல்க் அப்படின்னு இருக்கிற எல்லா ஹல்க்ஸையும் கவர் பண்ணி தான் இந்த காமிக் சீரிஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நகரத்தை விட்டு வெளியே ஒரு காட்டுக்குள்ள மறைவா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள ரெண்டு பேரும் மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வெளியே இருந்து அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட நம்மள யாரோ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னதும் பதிலுக்கு அவர் கூட இருந்தவரும் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த ஸ்கேனரை வச்சு வேற யாராவது அங்க மறைஞ்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்போ அவங்க முன்னாடி வந்த நம்ம ரெட் ஹல்க் அவரோட ரெண்டு கையை வச்சு அவங்கள பார்த்து பலமா கிளாப் பண்றாரு. அவர் கிளாப் பண்ணதுல அவர் கையில இருந்து வந்த வைப்ரேஷனால அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்த அந்த ரெண்டு பேரும் பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாங்க. அப்போ ரெட் ஹல்க் அவங்க கிட்ட வந்து அவங்கள பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலிங்க, நான் உங்களை இன்னைக்கு கொல்ல போறது இல்ல, ஏன்னா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு நீங்க தானே எனக்கு உதவி பண்ண போறீங்க அப்படின்னு ரெட் ஹல்க் அங்க அவர் முன்னாடி விழுந்து கிடந்தவங்களை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரோட மாஸ்க கழட்டி அந்த டோருக்குள்ள போறதுக்கான ஸ்கேனர் அவனோட கண்ணு வச்சு ஸ்கேன் பண்றாரு. அவனோட கண்ணு ஸ்கேன் பண்ணப்பட்டது அந்த மறைச்சு வைக்கப்பட்ட இடத்தோட கதவு ஓபன் ஆயிடுது. அந்த இடத்தோட டோர்ஸ் ஓபன் ஆனதும் நம்ம ரெட் ஹல்க் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள போனதும் ரெட் ஹல்க் என்ன முட்டாளுன்னு நினைச்சீங்களா, இங்க ஒளிஞ்சிருக்கிறது கூடவா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் அவர் பக்கத்துல இருந்த ஒரு பைப் லைனை தொட போறாரு. அப்போ அந்த பைப் லைனுக்குள்ள இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த ஒரு கை வந்து ஹல்கோட கையை பிடிச்சிடுது. அந்த இடத்துல இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த ஒரு உருவம் ஹல்க்கு முன்னாடி வந்துடுது. இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்த அவர் முன்னாடி வந்த அந்த உருவத்தை பார்த்ததும் அந்த ஹல்க்கு குத்த போறாரு. அப்பதான் ரெட் ஹல்க்கு அவர் முன்னாடி யார் வந்திருக்குதுன்னு அவருக்கு ஞாபகம் வருது. ரெட் ஹல்க்கு முன்னாடி வந்திருக்க அந்த ப்ளூ கலர்ல இருக்க உருவம் வேற யாரும் இல்ல, பாம் ஹல்க். யார் இந்த பாம் ஹல்க் அப்படின்னா இவரும் ஒரு விதமான ஹல்கோட வேரியன்ட் தான். இந்த பாம் ஹல்க ஜான்சன் கூட கூப்பிடுவாங்க. அவரை அடிக்க போன ஹல்க் அவரை பார்த்ததும் ஜான்ஸ் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு நம்ம ரெட் ஹல்க் அவரை பார்த்து கேட்க பதிலுக்கு ஜான்சன் பாம் ஹல்க் ரெட் ஹல்க பார்த்து ரெட் ஹல்க் நீ மத்த ஹல்க்ஸ் மாதிரி இல்ல, நீ ரொம்ப வித்தியாசமான ஹல்க், அது மட்டும் இல்லாம நீ மத்த ஹல்க்ஸோட சேர்ந்திருக்க விட மாட்ட, எல்லா ஹல்க்ஸை விட நீ ரொம்ப வித்தியாசமானவன், ஆபத்தானவனும் கூட, நீ மத்த ஹல்க்ஸுக்கு ஆபத்தை விளைவிக்கிற எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், ஏன்னா நானும் ஒரு ஹல்க் தான் அப்படின்னு இந்த பக்கம் ஜான்சன் பாம் ஹல்க் ரெட் ஹல்க பார்த்து சொல்றாரு. அதுக்கு ரெட் ஹல்க் அவர்கிட்ட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, மோடாக் நீல நீளமா இருந்து அவனுக்கு கை கால் இருந்திருந்தா அவனும் பார்க்க ஒன்ன மாதிரி தான் இருந்திருப்பான் அப்படின்னு இந்த பக்கம் ரெட் ஹல்க் பாம் ஹல்க பார்த்து சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு ரெட் ஹல்க் கிட்ட பேசிட்டு ரெட் ஹல்க்கும் பாம் ஹல்க்கும் அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவங்க முன்னாடி இருந்த ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர் ஓபன் ஆனதும் அதுக்குள்ள மோடாக் இருக்கிறத பார்த்ததும் இந்த பக்கம் பாம் ஹல்க் மோடாக் இங்க இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அங்க இருந்து மோடாக்க பார்த்ததும் பாம் ஹல்க் சொல்ல மோடாக்க பார்த்ததும் அங்க இருந்து நம்ம ரெட் ஹல்க் மோடாக் இங்க தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா மோடாக் ஏன் இந்த மாதிரி ஒரு ரூம்ல இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மோடாக்க பார்த்த ரெட் ஹல்க் சொல்றாரு. அப்போ பாம் ஹல்க் அவர்கிட்ட இந்த மோடாக்க இப்படியே இந்த இடத்துல அடிச்சு நொறுக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி பாம் ஹல்க் ரெட் ஹல்க் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு நம்ம ரெட் ஹல்க் அது நம்மளால முடியாது, மோடாக்க தொட்ட அடுத்த நொடியை நம்ம வெடிச்சு சிதறிடுவோம், மோடாக்கால தன்னோட பிரெயினை தானே பிளாஸ்ட் பண்ண முடியும், ஆனா இது உண்மையான மோடாக்க இருக்க முடியாது, அவன மாதிரி இருக்கிற ஒரு கிளவுனா கூட இது இருக்கலாம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மோடாக்க இவன மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட கிளவுனை உருவாக்கி இந்த உலகத்தை ஆள போறான் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு பாம் ஹல்க் ரெட் ஹல்க் கிட்ட இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு ரெட் ஹல்க் அவர்கிட்ட அந்த மோடாக் அதோட மூளையை வெளியெடுத்து அதோட பிரெயின் ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ரெட் ஹல்க் பாம் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி இருந்த மோடாக்கோட பிரெயின் ஓபன் பண்ணப்பட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மோடாக்கோட மூளையை வெளியெடுத்து வேற ஒரு உடம்போட அந்த மூளை இணைக்கப்படுறத இது எல்லாத்தையும் அங்க இருந்து நம்ம ரெட் ஹல்க்கும் பாம் ஹல்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க. மோடாக்கு நடக்கிற இந்த எல்லா ப்ராசஸையுமே கம்ப்யூட்டர் அண்ட் ரோபோட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரெட் ஹல்க் பாம் ஹல்க் கிட்ட அவனோட மூளையை பிரிச்சு எடுத்து அவனோட மூளையில அவனுக்கு தேவைப்பட்டதை விட அதிகப்படியான சக்திகளை அந்த ரோபோட்ஸை வச்சு அவனோட மூளைக்குள்ள ஏத்திட்டு இருக்கான். உன்னை உருவாக்குன அவனோட மூளை தான் இப்ப அவனையே உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரெட் ஹல்க் பாம் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போய் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல இருந்து மோனாக்க பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்க வழியில அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு டோரை ரெட் ஹல்க் அவரோட கையால அந்த டோரை உடைச்சு ஓபன் பண்ணி அந்த ரூமை பார்த்ததும் ரெட் ஹல்க் எனக்கு தெரிஞ்சு இதுவும் அது மாதிரி ஒரு ரூம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரெட் ஹல்க் பாம் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு விஷயத்தை பார்த்து அதோ அங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது பத்தி அதுவும் மோடாக் மாதிரி ஒரு அருவருப்பான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ரெட் ஹல்க் அவர் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றாரு. ரெட் ஹல்க் அவர் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அது நம்ம கிரீன் ஹல்க் தான். கிரீன் ஹல்க பார்த்ததும் பாம் ஹல்க் அவங்களோட திட்டங்களை கிரீன் ஹல்க வச்சுதான் செயல்படுத்திட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு கிரீன் ஹல்க் கிட்ட போய் நின்று அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாம் ஹல்க் கிரீன் ஹல்க் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கல்வெட்டு மாதிரி செஞ்சு அது மேல ஒரு கோல்டு காயின் இருக்கிறத பார்த்துட்டு பாம் ஹல்க் அந்த கோல்டு காயினை எடுக்க போறாரு. அப்போ பக்கத்துல இந்த ரெட் ஹல்க் தேவையில்லாத ஏதாவது பண்ணி நம்ம பிரச்சனையில மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு காயின் எடுக்க போன பாம் ஹல்கோட கையை பிடிக்கிறாரு. பதிலுக்கு பாம் ஹல்க் இதை பாக்குறப்போ ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரியா இருக்கு, இதை பாக்குறப்போ ஏதோ MP3 பிளேயர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம் ஹல்க் அந்த கோல்டு காயினை தொட்டுறாரு. பாம் ஹல்க் அவங்க முன்னாடி இருந்த
இந்த கோல்டு காயின் மாதிரி இருந்தவனை தொட்டதும் ரெண்டு பேரும் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ பாம்களுக்கு இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி பறந்துட்டு இருந்த அந்த கோல்டு காயின் ஒரு பெரிய வெளிச்சத்தை கிரியேட் பண்ணி அங்க இருந்து கிரீன் ஹல்கோட ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்குது. தி ஹிஸ்டரி ஆஃப் காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன். இந்த காஸ்மோஸ் எனர்ஜி ஹல்க் மேல பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கதா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காஸ்மோஸ் எனர்ஜி பயன்படுத்தப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே செயற்கையா உருவான உயிரினங்கள் மட்டும்தான். முதல் முறையா இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனை பத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஆராய்ச்சி செய்யும் போது இது ஒரு டேட்டா லூப் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது கடைசியா இதோட 11வது லூப்ல தான் நம்மளோட பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த கோல்டு காயின் மேல ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர்ங்கிறத பாம்களுக்கு கிட்டையும் ரெட்களுக்கு கிட்டையும் சொல்லிட்டு இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரெட்களுக்கு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு ரெட்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு பதிலுக்கு சொல்றாரு. டேட்டா லூப் ஃபவுண்ட் ப்ரொஃபசர் ஹில்பர்ட் இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனை எடுத்து ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் கூட சேர்ந்து டாக்டர் ப்ரூஸ் பேனர் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன் மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ளதா இருக்காது, இது மனிதர்களுக்கு ஆபத்தை மட்டும்தான் விளைவிக்கும் அப்படின்ற ப்ரூஸ் பேனரோட தப்பான புரிதல்னால இவர் மக்கள் மத்தியிலே இதை பத்தி தப்பான அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சாரு. இதனால மக்கள் இவரை பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டனோட முழு எனர்ஜியும் ஹல்க் மேலதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ரெண்டுகளுக்கு இருந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் கையால அடிச்சு உடைச்சிடுறாரு. அந்த கம்ப்யூட்டர் மேல இருந்த கோல்டு காயின் கீழே விழுந்துடுது. அந்த கம்ப்யூட்டர் ரெண்டுகளுக்கு அடிச்சு உடைச்சிட்ட அப்புறம் மியூசியம் சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், அந்த காஸ்மோஸ் ஆட்டோமேட்டன் அப்பவே முடிஞ்சு போச்சு, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரெண்டுகளுக்கு சொல்லிட்டு இருக்க அந்த கம்ப்யூட்டர் உடஞ்சு அதுல இருந்து கீழே விழுந்த கோல்டு காயினை பாம்களுக்கு அந்த கோல்டு காயினை எடுத்துட்டு ரெட்டுகளுக்கு திரும்பி பாக்குறாரு. அப்போ அங்க இருந்து கிரீன்களுக்கு சக்தி வந்து அவர் முன்னாடி இந்த ரெட்டுகளுக்கு பிடிச்சி பயங்கரமா கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறார். ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்த நம்ம கிரீன்கள் அவர் முன்னாடி இருந்த ரெட்களுக்கு பிடிச்சிட்டு பயங்கர கோவத்தோட அவரை பார்த்து கத்திட்டு கிரீன்களுக்கு அப்படியே ரெட்களுக்கு பிடிச்சி பாம்களுக்கு மேல தூக்கி வீசிடுறாரு. ரெட்களுக்கு பறந்து போய் பாம்களுக்கு மேல மோதி ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் அங்க இருக்க ஒரு செவத்து மேல மோதி கீழே விழுகிறாங்க. அப்போ கிரீன்களுக்கு அவங்கள பார்த்து என்னை எழுப்புனது எவன்டா, என்னை எழுப்புனது யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா, இந்த ஹல்க் உங்களை ஒரே அடியில் அடிச்சு தரைக்கில் அனுப்புனா அதை யாரு பண்ணதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஹல்க் முழு கோவத்தோடவும் ஒரு வெறித்தனத்தோடவும் அவங்கள பார்த்து சொல்றாரு. பதிலுக்கு நம்ம ரெட்கள் அவர் முன்னாடி கொலை வெறித்தனத்தோட இருக்கிற கிரீன்களுக்கு பார்த்து ஓ அப்படியா, உன்னை அடிச்சு உன் உடம்ப ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்றேன் அதை யார் பண்ணதுன்னு அப்படின்னு கிரீன்களுக்கு பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் ரெட்கள் கோவத்தோட கிரீன்களுக்கு பார்த்து கத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி கிரீன்களுக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்க போறாரு. இந்த பக்கம் கிரீன்களுக்கு இருந்துட்டு அவர் அடிக்க வந்த ரெட்களோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. அப்படியே ரெண்டு பேரும் அந்த இடத்தோட செவத்தை உடைச்சிட்டு இன்னொரு இடத்துல வந்து விழுகிறாங்க. ரெண்டு பேரும் செவத்தை உடைச்சிட்டு கீழே வந்து விழுந்ததும் மறுபடியும் நம்ம ரெட்களுக்கு கிரீன்களுக்கு அடிக்க போறாரு. அப்போ கிரீன்களுக்கு ரெட்களோட அடிக்க ஒத்த கையால தடுத்து நிறுத்தி அப்படியே அவரோட இன்னொரு கையால கிரீன்களுக்கு மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அடிச்சு அடியில ரெட்டுகளுக்கு பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாரு. அப்போ பக்கத்துல இருந்த பாம்கள் அங்க இருந்த செவத்தோட ஒரு தூணை புடுங்கி கிரீன்களுக்கு பார்த்து அந்த மோடாக் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இப்ப நான் அடிக்கிற அடியில உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த மோடாக் உங்களை விட்டு எப்படி ஓட போறான்னு பாருங்க அப்படின்னு பாம்களுக்கு கிரீன்களுக்கு பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த செவத்தோட ஒரு தூணை புடுங்கி அந்த தூணை வச்சு கிரீன்களுக்கு அடிக்கிறாரு. அப்படியே கிரீன்களுக்கு ஒரு சில நொடிகளுக்கு அன்கான்சியஸ் ஆகுறாரு. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாம்களுக்கும் ரெட்டுகளுக்கும் ஒன்னா சேர்ந்து கிரீன்களுக்கு அசைய முடியாத மாதிரி அவரை பிடிச்சிடறாங்க. அப்போ ஹல்கோட கோபம் உச்சந்தலைக்கு ஏற ஹல்கோட அந்த கோபத்தினால அவருக்குள்ள இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அவர் அசைய முடியாம பிடிச்ச ரெண்டு பேரையும் கிரீன்களுக்கு ரெட்டுகளோட கழுத்தை ஒரு கையால பிடிச்சிட்டு இன்னொரு கையால பாம்களுக்கு பிடிச்சி அவர் அப்படியே தரையில அடிக்கிறாரு. அப்படியே கிரீன்களுக்கு அவரோட முழு பலத்தை பயன்படுத்தியும் ரெட்டுகளுக்கையும் பாம்களுக்கையும் கிரீன்களுக்கு அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தியும் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல மரண அடி அடிக்கிறாரு. அடிச்ச அடியில ரெட்டுகளுக்கு அப்படியே ஒரு சில நொடிகளுக்கு மயங்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு கிரீன்களுக்கு பார்க்க அப்போ கிரீன்களுக்கு அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்த ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கு முன்னாடியும் அங்க இருந்த ஒரு ஸ்கிரீன் மூலமா லீடரும் மோடாக்கும் ரெட்டுகளுக்கையும் பாம்களுக்கையும் பார்த்து அவங்க கிட்ட நானும் மோடாக்கும் ஒன்னா சேர்ந்து ஹல்குக்குள்ள காஸ்மிக் எனர்ஜியை செலுத்தி ஹல்க வச்சு ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா காஸ்மிக் எனர்ஜியை ஹல்குக்குள்ள செலுத்திட்ட அப்புறம் ஹல்க் அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிட்டான். அவனை எப்படி திருப்பி நார்மலா கான்சியஸ்க்கு கொண்டு வர்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க எவ்வளவோ ஹல்க வச்சு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஹல்க பழைய மாதிரியே கான்சியஸ்க்கு கொண்டு வரவே முடியல. ஆனா நீங்க எங்களோட எதிரிகளா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க, காஸ்மிக் எனர்ஜியால அன்கான்சியஸ்க்கு போன ஹல்க கான்சியஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு லீடர் அவங்கள பார்த்து சொல்றாரு. இப்போ மோடாக் ரெட்டுகளுக்கையும் பாம்களுக்கையும் பார்த்து உங்களால அவனை தடுத்து நிறுத்தவே முடியாது, அவன் இப்போ சக்தி வாய்ந்த காஸ்மிக் ஹல்கா மாறி இருக்கான், நீங்க நினைச்சா கூட அவனை தடுத்து நிறுத்த முடியாது, அதுக்கு முன்னாடி நீங்க உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இன்னும் 10 செகண்ட்ல அந்த இடம் வெடிச்சு சதற போகுது அப்படின்னு மோடாக் அவங்கள பார்த்து சொன்னதும் அந்த இடத்துல இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் 10 செகண்ட்ஸ்க்கு கவுண்ட் டவுன் ஓட ஆரம்பிக்குது. ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் முழுவதுமா வெடிச்சு செதறிடுது. அங்க இருந்த நம்ம ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் அங்க ஏற்பட்ட வெடிப்புனால ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் காட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க சீக்ரெட் பேஸ்ல இருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஏற்பட்ட வெடிப்புனால அங்க இருந்த நம்ம பாம்களுக்கும் ரெட்டுகளுக்கும் பறந்து போய் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள விழுந்துட்ட அப்புறம் அங்க இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டா ப்ரூஸ் பேனரை பார்க்க வந்திருக்காங்க. ப்ரூஸ் பேனரை பார்த்து இது மாதிரி அவர்கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் விவரமா அவர்கிட்ட சொல்றாங்க. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட நீங்க சொல்றதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, காஸ்மிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மோடாக்குக்கும் லீடருக்கும் சக்தி எங்க இருந்து வந்துச்சு, காஸ்மிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா அந்த சக்தியை வச்சு அவங்களும் சக்தி வாய்ந்தவங்களா மாறலாம், அப்போ மோடாக்கும் லீடரும் நேரத்துக்கு சக்தி வாய்ந்தவங்களா மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவங்களோட சக்தியோட
சக்தியோட இன்னும் பலத்தை சேர்க்கறதுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா சக்தியை உறிஞ்சி அவங்களோட பலத்துக்கு இன்னும் பலத்தை சேர்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட அடுத்த பிளானா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கையில காஸ்மிக் ஆர்க் ரியாக்டர் கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பொறுமையா தான் உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாம்புகளுக்கு அங்க இருந்து எடுத்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒண்ணு அவர்கிட்ட கொடுத்து இது எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. ப்ரூஸ் அதை வாங்கி பார்த்ததும் அது மேல ஏகப்பட்ட குறியீடுகள் அதுல டிஃபரெண்டா எழுதிருக்கதை பாக்குறாரு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் அவங்க கிட்ட இதுல இருக்க குறியீடுகள் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜியை வெளிப்படுத்துற குறியீடுகளா கூட இருக்கலாம், நான் இதை வச்சு ஒரு சில ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ப்ரூஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு பாம்புகளுக்கு கொடுத்த அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒண்ண வச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிசர்ச் எல்லாம் அதை வச்சு பண்ணி பாக்குறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட அது நம்ம கிட்ட பேச நம்ம கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட என்னால இதை நம்பவே முடியல, நம்ம கேட்கிற கேள்விக்கு இது பதில் சொல்லுமா அப்படின்னா அந்த காஸ்மிக் டேட்டா லூப் கிட்டத்தட்ட 11வது டேட்டா லூப்க்கு அப்புறம் தான் நம்மளோட பூமிக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்படின்னா நம்ம முதல்ல இந்த காஸ்மிக் டேட்டா லூப்போட ஃபர்ஸ்ட் ஆரிஜினை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட சொல்லிட்டு ப்ரூஸ் பேனர் இந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிறத பார்த்து இந்த 11 டேட்டா லூப்ல ஃபர்ஸ்ட் டேட்டா லூப் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு ப்ரூஸ் அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிறத பார்த்து கேட்கிறாரு. ப்ரூஸ் அதை பார்த்து கேள்வி கேட்டதும் ப்ரூஸோட கேள்விக்கு அது ஒரு விதமா ஒளிர ஆரம்பிச்சு ப்ரூஸ் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்குது. காஸ்மிக் ஆட்டோமேஷனோட ஆதாரமா இருக்கிறது. காஸ்மிக் ஆட்டோமேஷன் அப்படின்னா செல்ஃப் ரீப்ளேசிங் ப்ரோக்ராம் என்டர்னெட்டி கன்வின்ஸ்டு ஆரிஜினலி ஒபே டு ஒன் மாஸ்டர். அதாவது இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குன ஒரு மாஸ்டர் அந்த காஸ்மிக் ஆட்டோமேஷன் அந்த உலகத்துக்கு போய் அந்த உலகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை உருவாக்குன மாஸ்டர் கிட்ட சொல்லும். இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது கேலக்டஸ் தான் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை முதல்ல உருவாக்குனாரு அப்படின்னு அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒன்னு ப்ரூஸ் பேனரோட கேள்விக்கு பதில் சொன்னதும் அப்போ ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு கிட்டையும் பாம்புகளுக்கு கிட்டையும் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது கேலக்டஸ் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. கேலக்டஸ் தான் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது அப்படின்னு தெரிஞ்சிட்டப்பறம் ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட கேலக்டஸ் எவ்வளவு சக்திகளை உள்வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வரம்பே கிடையாது. கேலக்டஸ் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகளை கேலக்டஸ் எல்லாம் உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ரெட்டுகளுக்கு கோவம் வந்து கேலக்டஸ் பத்தி இவ்வளவு பெருமையா சொல்ற, என்னோட சக்திகளுக்கு எதிராக கேலக்டஸால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு கேலக்டஸோட சக்திகளுக்கு சரிக்கு சமமா நானும் ஈடு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அங்க இருக்க செவத்தை கையால குத்தி உடைக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட இந்த விஷயத்துல இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட கேக்குறாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட கடந்த காலத்துல ப்ரூஸ் பேனரை நான் பைத்தியமா இருந்தேன் அப்படின்னு அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒண்ணு உங்ககிட்ட சொன்னுச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்க. இப்போ கடந்த காலத்துல ஹல்க் என் கூட எனக்கு விசுவாசமா இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஹல்க் தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ரெட்டுகளுக்கு அவர் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து அந்த போனை ப்ரூஸ் பேனர் கிட்ட கொடுத்து இந்தாங்க ப்ரூஸ் உங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்களையும் நம்ம கூட உதவிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டுகளுக்கு அவர் கையில வச்சிருந்த போனை ப்ரூஸ் பேனர் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த பக்கம் பாம்புகளுக்கு அவர்கிட்ட ப்ரூஸோட பையன் ஸ்காரை கூப்பிடுங்க அப்படின்னு இந்த பக்கம் பாம்புகளுக்கு சொல்றாரு. அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு ஃபேமிலின்ற ஒண்ணே கிடையாது அப்படின்னு ப்ரூஸ் அவங்க கிட்ட சொல்ல அப்போ திடீர்னு ரெட்டுகளுக்கு அவர் கையில வச்சிருந்த போன்ல இருந்து வித்தியாசமான சிக்னல் வர ஆரம்பிச்சு ரெட்டுகளோட கையில இருந்த போன்ல இருந்து பெட்டி ரோஸோட உருவம் மட்டும் அதுல தெரிய ஆரம்பிக்குது. பெட்டி ரோஸை பார்த்ததும் ப்ரூஸ் பேனர் கிட்டத்தட்ட குழப்பத்துக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே குழப்பத்தோட ப்ரூஸ் பெட்டி ரோஸை பார்த்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னீங்களே இவதான் என்னோட பொண்ணான்னு கேக்குறாரு. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட இல்ல இவ உங்களோட பொண்ணு இல்ல ப்ரூஸ் பேனர், இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கா, இவ பேரு பெட்டி ரோஸ் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளோட கையில இருந்த போன் மூலமா இவங்க கிட்ட ஒரு தகவலை சொல்றதுக்காக வந்த பெட்டி ரோஸ் திடீர்னு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட அவளோட வரலாறு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ பேரு தண்ட்ரா, ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து போர் நடக்கிற காலகட்டத்திலிருந்து வந்தவ. அவளுக்கும் ஹல்க்குக்கும் ஒரு தடவை சண்டை வந்துச்சு. ஆனா அந்த சண்டையில ஹல்கால அவளை வீழ்த்தவே முடியல. அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளும் கூட. அவ ஒரு தடவை ஹல்க அடிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டா. ஆனா அவளோட நோக்கம் என்னன்னா அவளுக்கு அப்புறம் அவளை விட திறமையான வாரிசை பெத்தெடுக்கணும் அப்படின்றத அவளோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருந்துச்சு. ஹல்கு கூட சேர்ந்து சண்டை போட்டதுல ஹல்கோட திறமையை பார்த்து அவளுக்கு ஹல்கு மேல ஆசை வந்து ஹல்குக்கு முத்தம் கொடுக்குறா. அப்போ ஹல்கோட உடம்புக்குள்ள இருந்த செல்ஸ் அவளோட வாய் வழியா அவளோட உடம்புக்குள்ள போய் அவளோட டிஎன்ஏவோட கலந்து இதனால அவ கர்ப்பமாயிடுறா. அவ கர்ப்பமானது மட்டும் இல்லாம அவ நினைச்ச மாதிரியே ஒரு திறமையான வாரிசை பெத்தெடுக்கிறா. அந்த வாரிசு தான் சாவேஜ் சீகல் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு கிட்ட நீங்க சொல்றது உண்மைதானா, என்னோட கனவுல இது மாதிரி ஒரு தடவை வந்திருக்கு, நான் அதை சாதாரண கனவு தானே அப்படின்னு விட்டுட்டேன், ஆனா நீங்க இப்ப சொல்றப்போ என்னோட கனவுல வந்த எல்லாமே உண்மைதானா அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு கிட்ட கேட்க பதிலுக்கு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட நான் அவளை பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன், அவளை பத்தின நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ப்ரூஸ், அதுல ஒண்ணு அவங்க கிட்ட சொல்றேன். ஒரு தடவை அவங்க அவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு டைம் மிஷினை உருவாக்குனாங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜி மாதிரிலாம் அவங்க கிட்ட இல்ல. அவங்க கிட்ட இருந்தது ரொம்ப ரொம்ப பழைய டெக்னாலஜி. அவங்க ஒரு டைம் மிஷினை உருவாக்குனது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க உருவாக்குன டைம் மிஷின் வேலை செய்யாம போயிடுது. அவங்க உருவாக்குன அந்த டைம் மிஷின்ல என்ன ரிப்பேர் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி சரி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்ல. இருந்தாலும் அவங்க அவங்களோட முயற்சியை கைவிடாம அவங்க உருவாக்குன டைம் மிஷினை வச்சு அவளை டைம் டிராவல் பண்ண வச்சாங்க. அப்படி அவ டைம் டிராவல் பண்ணி தான் 21 செஞ்சுரியில
அவளே மாட்டிக்கிட்டா. 21 செஞ்சுரியில இருக்க ரீட் ரிச்சர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளை திருப்பி அவளோட டைம்லைனுக்கே அனுப்ப முடியாம போயிடுச்சு. அப்போ 21 செஞ்சுரியில இருந்த அவ எதிர்காலத்தோட பேச நினைச்சு அவ சொல்ற எல்லாத்தையும் ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதுனால எதிர்காலத்துல இருக்கவங்க இவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு தெரிஞ்ச எல்லா செய்திகளையும் அவளே பேசி ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அடியில புதைச்சு வச்சிடறா. அப்போ நான் லீடரோட சேர்ந்து இருந்ததுனால அவ பாலைவனத்துல புதைச்சு வச்சு அவ சொன்ன மெசேஜ கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லீடரோட டீம் அவளோட மெசேஜை கண்டுபிடிச்சிடறாங்க. லீடர் அவளோட மெசேஜை கண்டுபிடிச்சதும் அவளை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ லீடர் அவளை தன்வசப்படுத்துறதுக்காக அவளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் அவங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை வச்சு அவளை தேடி கண்டுபிடிச்சேன். அவளை நான் முதல்ல சந்திக்கும் போது எங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில அவ கிட்டத்தட்ட என்னோட மண்டையை அடிச்சு உடைச்சிருப்பா. ரெட்டுகளுக்கும் தன்ராவும் முதல்ல சந்திச்சுக்கும் போது 2 பேருக்கு நடுவில் மிகப்பெரிய சண்டையே வர ஆரம்பிச்சது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ராவோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து அவகிட்ட, நான் சொல்றது கேளுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே உன்னை என்னால திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்றாரு. ரெட்டுகளுக்கு எதிர்த்து கோபத்தோட சண்டை போட்டுட்டு இருந்த தன்ரா அவர் சொன்னதை கேட்டதும் தன்ரா ரெட்டுகளுக்கு கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அவர்கிட்ட உங்களால எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறா. பதிலுக்கு நம்ம ரெட்டுகளுக்கு அவகிட்ட, லீடரும் மோடாக்கும் நினைச்சாங்கன்னா உன்னை உன் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட முடியும். ஆனா அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணதில்ல, யாருக்கும் விசுவாசமாவும் இருந்ததில்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தினது கூட இல்ல அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்ல, அதுக்கு தன்ரா, அப்புறம் ஏன் நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு பார்த்து கேட்க, பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட, இந்த நாடு நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை மாத்துறதுக்கான சக்தியை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. போர்ல ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட எதிரிகள் கூட நம்ம கை கோக்குறது நமக்கு நல்லதா கூட வர வாய்ப்பு இருக்கு. அவங்க இது வரைக்கும் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், எனக்குள்ள இருக்க அந்த கோவத்துக்கும் தெரியும். இப்போ உனக்கு கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை மட்டும் பாரு, உன்னால திரும்பி உன்னோட வீட்டுக்கே போக முடியும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்ல, பதிலுக்கு தன்ரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ண முயற்சி பண்றீங்க அப்படின்னு தன்ரா கேட்க, அதுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட, நான் இது வரைக்கும் எவ்வளவு பேரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், அவங்களை எரிச்சு சாம்பலும் ஆக்கியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் யாரும் என்னை எதிர்த்து என்ன கொல்லணும் அப்படின்னு சண்டை போட்டதில்லை, உன்னோட அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரெட்டுகளுக்கு தண்டோரா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா டைம் டிராவல் பண்ணி வந்த தண்டோராவை அழிக்கிறதுக்காக எக்ஸ்போர்ஸ் செய்து தண்டோராவும் ரெட்டுகளுக்கும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ரெட்டுகளுக்கும் தண்டராவும் வேணும்னே அவங்க கிட்ட தோத்து போயிடுறாங்க. அவங்க கிட்ட தோத்து போனதுனால எக்ஸ்போர்ஸ் அவங்களை கைது பண்ணி சாம்சன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க சாம்சன் அவர் முன்னாடி கைது பண்ணிருக்க ரெட்டுகளுக்கு பார்த்து, நீ வசமா என்கிட்ட மாட்டிட்ட, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, உன் சாவு ஏன் கையில தான் ரெட்டுகள் அப்படின்னு சாம்சன் அவர் முன்னாடி கைது பண்ணிருக்க ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளுக்கு கூட இருந்த தன்ரா ரெட்டுகளுக்கு மிரட்டிட்டு இருக்க சாம்சன் பின்னாடி வந்து சங்கிலி வச்சு அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ரெட்டுகளுக்கும் அங்க இருந்து தப்பிச்சு ரெட்டுகளுக்கும் தன்ராவும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து அப்படியே 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட ஒரு சின்ன ரிமோட் கொடுத்து அவகிட்ட, நம்ம இப்ப பண்ண எல்லாமே மோடாக்குக்கும் லீடருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க உன்னை தாக்க வந்தாங்கன்னா இல்ல வேற யாராவது உன்னை தாக்க வந்தாங்க அப்படின்னா உன்னோட கையில இருக்க ரிமோட்ல உள்ள பட்டனை அழுத்து, அடுத்த செகண்டே என் போனுக்கு உன்னோட சிக்னல் வரும், அப்போ நான் எங்க இருந்தாலும் உன் முன்னாடி வந்துருவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு இந்த ரிமோட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாள் தன்ராவை தேடி வானத்துல இருந்து ஒரு ஷிப் வந்து அவ இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல தரையிறங்கி அந்த ஷிப்போட டோர் திறந்து அந்த ஷிப்புக்குள்ள இருந்து விசார்டு வெளியே வந்து தன்ராவை பார்த்து, தன்ரா, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ ரெட்டுகளுக்கு கூட சேர்ந்து சாம்சன் எதிர்த்து சண்டை போட்டது, நீ என்னென்ன பண்ண அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், அந்த ரெட்டுகளுக்கு உன்னால எப்பவும் நம்ப முடியாது, அவன் எப்ப வேணா உன்னை கால வாரி விடலாம், இப்போ எங்க போனா உன் கூட இருந்த ரெட்டுகள் அப்படின்னு அங்க வந்து விசார்டு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட, உனக்கு ஆபத்து வரும்போது இந்த பட்டன் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ரிமோட்டை ஒண்ணு கொடுத்திருப்பாரு. தன்ரா ரெட்டுகளுக்கு கொடுத்த அந்த ரிமோட்டை கையில வச்சுட்டு விசார்ட பார்த்துட்டு அந்த ரிமோட்ல உள்ள பட்டன் அழுத்துவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கம் அங்க வந்து விசார்ட அவகிட்ட, தன்ரா, நான் சொல்றதை கேளு, நாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், எங்களோட ஒரு பிளானுக்கு மட்டும் உதவி பண்ணு, உன்னை உன்னோட வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறோம், நான் சொல்றதை கேளு தன்ரா, எங்களை நம்பு அப்படின்னு விசார்ட தன்ரா கிட்ட சொல்ல, பதிலுக்கு தன்ரா, உங்களோட பிளானுக்கு நான் உதவி செய்யணுமா, என்ன உங்க பிளான், ரீட் ரீச்சர்ஸ் கூட நான் சேர்ந்து அவங்களுக்கு தெரியாம அவங்களை உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கணுமா, ரீட் ரீச்சர்ஸ் என்னோட நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான துரோகத்தை நான் அவங்களுக்கு என்னைக்கும் பண்ண மாட்டேன், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு தன்ரா அவங்கள பார்த்து சொல்றா. தன்ரா இது மாதிரி அவங்களை எதிர்த்து பேசினதும் விசார்டு கூட இருந்த ஒருத்தன் அவனோட சோனிக் பவர் யூஸ் பண்ணி, நான் அவளை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோனிக் பவர் யூஸ் பண்ணி தன்ராவை தாக்கிடுறான். சோனிக் பவரால தாக்கப்பட்ட தன்ரா பறந்து போய் கீழே விழுந்து அவங்கள பார்த்து என்ன வீழ்த்துறதுக்கு சோனிக் பவருக்குலாம் கொஞ்சம் கூட சக்தியே இல்ல அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது தன்ராவை சோனிக் பவர் வச்சு தாக்குனவன் அவனோட சோனிக் பவர் வச்சு ஒரு மிகப்பெரிய மிருகத்தை கிரியேட் பண்ணி தன்ராவை அடிச்சு அசைய முடியாத மாதிரி தரையோட தரையை அடிச்சு பிடிச்சிடறான். தன்ராவை பிடிச்சிட்ட அப்புறம் அவ கிட்ட இருந்து அவளை பத்தின செய்திகளை அவ எங்க இருந்து வந்தா அப்படின்றதையும் அவ எப்படி டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருந்ததை அவகிட்ட இருந்து அதை விசார்டு எடுத்துறான். விசார்டு அதை எடுத்துட்டு அப்புறம் அதை கையில வச்சுட்டு அவகிட்ட, நான் இதை வச்சு நீ டைம் டிராவல் பண்ண மாதிரி நானும் டைம் டிராவல் பண்ணி ப்ரூஸ் பேனருக்கு ஹல்க்ன்ற ஒரு பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனை கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்னு
விசாடு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. தன்ராக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிய வந்ததும் ரெட்டுகள் அவர் இருந்த இடத்துல இருந்து புயல் வேகத்துல பறந்து வந்து தன்ரா இருக்கிற இடத்துல ஒரு மரண பங்கமான என்ட்ரியை கொடுக்கிறாரு. ஹல்கோட என்ட்ரியில அங்க இருந்த சோனிக் பவரால உருவாக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய உருவம் அண்ணா பின்னாடி தூள் தூளா வெடிச்சு சிதறிட்டுது. அங்க வந்த ரெட்டுகளுக்கு சோனிக் பவரை வச்சு தன்ராவை தாக்கிட்டு இருந்தவனை பிடிச்சு அவனோட சூட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சு எரிய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து நீ இருக்கிற இடத்துக்கு ஒரு ஸ்டேட் தள்ளி தான் நான் இருந்தேன் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவகிட்ட சில பதிலுக்கு தன்ரா அவர்கிட்ட உங்ககிட்ட இவ்வளவு வேகத்தை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அந்த இடத்துல கொடுத்த என்ட்ரியை பார்த்துட்டு ஷாக்கிங்ல ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெட்டுகளுக்கும் தன்ராவும் சேர்ந்தங்க இருக்க எல்லாரையும் புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாட் அந்த இடத்துக்கு வந்து அவனோட சிப்ல ஏறிட்டு அவன் கூட வந்தவங்களையும் ரெட்டுகளுக்கு கிட்ட இருந்து தன்ரா கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரெட்டுகளுக்கும் தன்ராவும் ஒன்னா சேர்ந்து அவங்களை பயங்கரமா தாக்குறத பார்த்துட்டு அவனோட ஷிப்ல ஏறி இந்த தடவை எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஆனா நான் திரும்பி வந்து உங்களை கொல்லுவேன் அப்படின்னு விசாட் அவங்களை பார்த்து சொல்லிட்டு அவனோட ஷிப்பை எடுத்துட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். விசாட் தன்ரா கிட்ட இருந்து எடுக்க முயற்சி பண்ண தன்ராவோட வீடியோ ஃபுட்டேஜ் தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட காட்டிட்டு இதை வச்சு நான் இருந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்லிட்டு அவ கையில இருந்த டிவைஸ் ஆன் பண்றா. அந்த டிவைஸ்ல ஃபியூச்சர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. சாவேஜ் சீகளுக்கு தன்ராவை கிட்ட அவெஞ்சர்ஸை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ்ல எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சதும் இந்த பக்கம் உள்வரினையே சாவேஜ் சீகளுக்கு கொலை பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்ததும் தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட நான் இப்ப உடனடியாக என்னோட டைம்லைனுக்கு திருப்பி போய் ஆகணும், இல்லனா இது மாதிரி சாவேஜ் சீகளுக்கு கையால ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் அப்பாவி மக்களும் கொலை பண்ணப்படுவாங்க. இதை நிறுத்தணும் அப்படின்னா நான் இப்பவே என்னோட டைம்லைனுக்கு திருப்பி போய் ஆகணும் அப்படின்னு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்ல பதிலுக்கு ரெட்டுகளுக்கு பல டாக்டர் டூமோட கோட்டைக்கு தன்ராவை ரெட்டுகளுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட இது மாதிரி ஒரு காலத்துல வேற்றுக்கிற வாசிகளும் வேற காலகட்டத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இந்த கோட்டையில நான் பார்த்திருக்கேன், ஆனா இப்போ இந்த கோட்டைக்குள்ள யாரும் இல்ல, நம்ம இந்த கோட்டைக்குள்ள போனா உன்னோட வீட்டுக்கு போறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து டாக்டர் டூமோட கோட்டைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தன்ராவை டைம் டிராவல் பண்ணி எப்படி இங்க வந்தாலும் அதே டைம் மிஷின் அங்க பாக்குறா. இதோ இந்த டைம் மிஷின் தான் நான் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்தேன் அப்படின்னு தன்ராங்க இருக்க டைம் மிஷினை ரெட்டுகளுக்கு கிட்ட காட்டி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த கோட்டைக்குள்ள மறைஞ்சிருந்த ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் அங்க இருந்த ஏகப்பட்ட வேம்பயர்ஸ் மாதிரி உள்ள மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரெட்டுகளுக்கையும் தன்ராமே கடிச்சு அவங்க ரத்தத்தை உரிய ஆரம்பிக்குது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வேம்பயர்ஸ் மாதிரி தான், அதுக்கு நம்மளோட ரத்தம் தான் வேணும், அதை உன் காலால இல்லைன்னா கையால மிதிச்சு கொன்னுரு அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட சொன்னதும் ரெட்டுகளுக்கு சொன்ன மாதிரி தன்ரா அவளோட காலை வச்சு அந்த மிருகங்களை மிதிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு சுத்தி ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் சேர்ந்து ரெட்டுகளோட உடம்ப கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. தன்ரா ஒரு பக்கம் அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறா. அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் தன்ரா வெட்டி வீசிட்டு ரெட்டுகளுக்கு கிட்ட நம்ம இதை கொல்லது திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு தன்ரா ஒரு பக்கம் ரெட்டுகளுக்கு கிட்ட கேட்டுட்டு இன்னொரு பக்கம் அவ கையில இருக்க கத்தியை வச்சு அங்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்கா. தன்ரா அந்த மிருகத்தோட தலையை வெட்டி வீசினா கூட அந்த மிருகத்தோட தலை மட்டும் ரெட்டுகளோட உடம்ப கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. அப்போ ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து தன்ரா சீக்கிரம் இங்க இருந்து போ, இங்க இருக்க மிருகம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி சீக்கிரம் உன்னோட டைம்ல எனக்கு போ, நான் சொல்றது கேளு தன்ரா, நமக்கு நேரம் இல்ல, நம்ம இப்படியே இதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த மிருகங்கள் எல்லாம் நம்மள கொண்டு தின்றோம், நான் சொல்றத கேளு தன்ரா, சீக்கிரம் போய் இந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு ரெட்டுகளுக்கு தன்ராவை பார்த்து சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மிருகங்களை பார்த்து உங்களுக்கு ரத்தம் தானே வேணும், உங்களுக்கு ரத்தத்தை நான் கொடுக்குறேன், ரத்தம் ஏகிட்ட இருக்கு, எல்லாரும் ஏகிட்ட வாங்க அப்படின்னு ரெட்டுகளுக்கு அங்க இருக்க மிருகங்களை பார்த்து கத்துறாரு. ரெட்டுகளுக்கு கத்துறதை கேட்டதும் அங்க இருக்க மிருகங்கள்லாம் ரெட்டுகளுக்கு பார்த்து ரத்தம் உன்கிட்ட தான் இருக்கு அந்த சுவையான ரத்தம் அப்படின்னு அங்க இருக்க மிருகங்கள்லாம் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா மிருகமும் சேர்ந்து ரெட்டுகளுக்கு மேல விழுந்து அவரை பிடிச்சிட்டு ரெட்டுகளோட உடம்ப கட்டிச்சு அவர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கு. அந்த நிலைமையில ரெட்டுகளுக்கு அவரோட கையால அங்க இருந்த செவத்தை குத்தி உடைச்சு அது வழியா அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து சூரியனோட வெளிச்சம் தாமையில படுறதுக்காக சூரியனோட வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ரெட்டுகளுக்கு பிடிச்சி அமைக்கிட்டு அவரை அசைய விடாம பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்ப இன்னொரு பக்கம் தன்ரா அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட அவரோட டைம் லைனுக்கு அவ திருப்பி போற மாதிரி செட் பண்ணிட்டா. அப்போ நம்ம ரெட்டுகளுக்கு அந்த மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கடிச்சு கொதறி அவரோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தன்ரா இருந்துட்டு அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ணி அந்த டைம் மிஷின்ல டைம் டிராவல் பண்றதுக்கான பட்டனை அழுத்திடுறா. அப்ப இந்த பக்கம் நம்ம ரெட்டுகளுக்கு இந்த மிருகங்கள்லாம் கடிக்க ஆரம்பிச்சதும் ரெட்டுகளுக்கு அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு எப்படியோ சூரியனோட வெளிச்சம் தாமில படுற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு சூரியனோட வெளிச்சம் தாமில படுற மாதிரி அந்த கோட்டையை விட்டு வெளில வந்துடுறாரு. ரெட்டுகளுக்கு மேல சூரியனோட வெளிச்சம் பட்டதும் அவரை சுத்தி பிடிச்சிட்டு அவர் கடிச்சிட்டு அந்த மிருகங்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அப்படியே ரெட்டுகளுக்கு அவரோட வழியில கீழே படுத்துட்டு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, தன்ராமே அவளோட வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டோம், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு தனக்கு தானே நினைச்சிட்டு அவரோட கண்ணை மூடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு ரெட்டுகளுக்கு அவரோட கண்ணை திறந்து பார்த்ததும் தன்ரா அவர் முன்னாடி இருந்துட்டு பாறைகளை உடைச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ரெட்டுகளுக்கு கண்ணு முழிச்சதை பார்த்ததும் தன்ரா அவரை பார்த்து ரெட்டுகளுக்கு கண்ணு முழிச்சிட்டீங்களா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் உங்களோட மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தன்ரா ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றா. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவகிட்ட தன்ரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ டைம் டிராவல் பண்ணி உன்னோட டைம்ல எனக்கு திரும்பி போகலையா, ஆமா இங்க இருந்த டாக்டர் டூமோட கோட்டை எங்க போச்சு, இப்ப நம்ம எங்க இருக்கோம், இங்க என்ன நடந்துச்சு தன்ரா அப்படின்னு மயக்கத்துல இருந்து எழுந்த ரெட்டுகளுக்கு தன்ரா கிட்ட பல கேள்விகளை கேட்கிறாரு. பதிலுக்கு தன்ரா ரெட்டுகளுக்கு கிட்ட நம்ம இப்போ ஒரு பாலைவனத்துல இருக்கோம், அந்த
டைம் மிஷினை யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இந்த பாலைவனத்துல இந்த பாறைகளுக்கு நடுவுல தான் அந்த டைம் மிஷினை நான் மறைச்சு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டா பாறைகளை எடுத்து அந்த டைம் மிஷினை சுத்தியும் மலை மாதிரி அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அந்த டைம் மிஷினை சுத்தியும் பாறைகள் வச்சு அடுக்கிட்ட அப்புறம் அவங்க அந்த டைம் மிஷின் கிட்ட போறதுக்காக ஒரு எக்ஸிட் மாதிரி மட்டும் வழியை விட்டுட்டு அந்த பாறைகளை சுத்தியும் அடுக்கி முடிச்சிட்ட அப்புறம் அந்த எக்ஸிட் வழியா 2 பேரும் உள்ள போறாங்க. 2 பேரும் அந்த டைம் மிஷின் கிட்ட போனதுக்கு அப்புறம் தண்டா மறுபடியும் அந்த டைம் மிஷினை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ரெண்டுகளுக்கு தண்டா கிட்ட தண்டா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இந்த தடவை நீ கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவ. நம்ம இனிமே ஒருத்தர் பாத்துக்க கூட முடியாது அப்படின்னு ரெண்டுகளுக்கு தண்டாவை மிஸ் பண்ணிட அப்புறமும் ஃபீல் பண்ணி தண்டா கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு தண்டா ரெண்டுகளுக்கு பார்த்து நீங்க பண்ண உதவிக்கு நான் காணப்புறா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் உங்களை ஒரு அரக்கனா தான் பாக்குறாங்க. ஆனா நான் உங்களுக்குள்ள ஒரு அன்பான ஒரு நல்ல மனசுள்ள ரெட்டுகளுக்கு பார்த்தேன். அந்த ரெட்டுகளுக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல, பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்னு தண்டா ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு ரெட்டுகளுக்கு கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த டைம் மிஷின் ஆக்டிவேட் பண்ணி ரெட்டுகளுக்கு தண்டாவை அவளோட டைம் நடிக்க திருப்பி வழி அனுப்பி வச்சிடறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கும் தண்டாக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு விதமான அன்பு இதோட முடிவடையுது. தண்டாவை டைம் மிஷின் மூலமா அவரோட டைம் லைனுக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் ரெட்டுகள் அந்த பாலைவனத்துக்கு நடுவுல இருந்த அந்த டைம் மிஷினை ரெட்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாறையை உடைச்சு அந்த டைம் மிஷின் மேல வச்சு யாருக்கண்ணையும் படாத மாதிரி அந்த பாலைவனத்துக்கு நடுவுல மறைச்சு வச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ரெட்டுகளுக்கு தெரியாம இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிருந்து ரெட்டுகளுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருந்த பாம்கள் ரெட்டுகளுக்கு தாக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு பாம்கள் ரெட்டுகளுக்கு பின்னாடி இருந்து அவருக்கு தெரியாம ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு தாக்கிடுறாரு. அப்போ பின்னாடி இருந்து தாக்கின பாம்களுக்கு ரெட்டுகளுக்கு பின்னாடி பாம்களுக்கு ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. ரெட்டுகளுக்கு அடிச்ச அடியில பாம்களுக்கு அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து ரெட்டுகளுக்கு பார்த்து ரெட்டுகளுக்கு நீ மோடாக்குக்கும் லீடருக்கும் துரோகம் பண்ணிட்ட, அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் பாம்களுக்கு ரெட்டுகளுக்கு பார்த்து கத்திட்டு அவர் அடிக்கிறதுக்காக அவரை நோக்கி ஜம்ப் பண்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு பார்த்து எனக்கு தெரியும் ஜான்ஸ், ஆனா நான் சொல்ற எதுவும் உனக்கு புரியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ அவர் அடிக்க வந்த பாம்களோட கையை பிடிச்சி அவரை பார்த்து ஜான்ஸ், சாதாரண ஒரு மனுஷனா இருந்த உன்ன மோடாக்கு எதுக்கு உன்னை இப்படி உருவாக்குனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரெட்டுகளுக்கு பாம்களுக்கு பார்த்து சொல்லிட்டு ரெட்டுகளுக்கு ஓங்கி பாம்களோட மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அப்பதான் பாம்களுக்கு தான் எப்படி பாம்களுக்கு மாறின அப்படின்ற ஒரு ஞாபகம் அவர் நினைவுல வந்து போகுது. வேர்ல்டு பிரேக்கர்களுக்கு நியூயார்க் சிட்டிக்கு வந்தப்போ அங்க இருக்க ஏகப்பட்ட மக்களையும் அங்க இருந்த பில்டிங் எல்லாத்தையும் அடிச்சு அங்க இருந்த எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ நியூயார்க் சிட்டில இருந்த ஜான்ஸ் வேர்ல்டு பிரேக்கர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் நியூயார்க் சிட்டில ஏற்பட்ட சண்டையில ஜான்ஸ் தெரியாதனமா உள்ள போய் அவரோட உயிரை விட்டுறாரு. அப்போ ஜான்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக சீல்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சீல்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதை கவனிச்ச மோடாக்கும் லீடரும் ஜான்ஸை சீல்ட சேர்ந்த சூப்பர் ஹீரோன்னு நினைச்சிட்டு லீடரும் மோடாக்கும் சேர்ந்து ஜான்ஸை கடத்தி ஜான்ஸுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு இதெல்லாம் ஜான்ஸ் பாம்களுக்கு மாறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அவரோட நினைவுல வந்து போகுது. இல்ல நீ என்னோட மனசை மாத்த பாக்குற, நீ என்ன சொன்னாலும் உன்னோட வார்த்தைகளால நீ பேசி என்ன மாத்த முடியாது அப்படின்னு பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு சொல்றதை கேட்டுட்டு பதிலுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு பாம்புகளோட வயிற்றுல ஒரு பலமான பஞ்சை கொடுத்து அவர்கிட்ட உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்குதானே ஜான்ஸ், அபாமினேஷனோட டிஎன்ஏவை எடுத்துதான் உன்னோட உடம்புக்குள்ள செலுத்தி நீ பாம்புகளுக்கு மாற ஆரம்பிச்ச அப்படின்னு இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு சொல்றதை கேட்டு பாம்புகளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி ரெட்டுகளுக்கு அப்படியே தூக்கி அவரை போட்டு தரையில அடிச்சு அவரை போட்டு குத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு பாம்புகளோட காலை பிடிச்சு அவர் அப்படியே தூக்கி பக்கத்துல இந்த ஒரு பாறையில வீசுறாரு. பாம்புகளுக்கு பறந்து போய் அந்த பாறையில மோதி பாறை உடஞ்சு தூள் தூளா செதற ஆரம்பிக்குது. அப்போ ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு பார்த்து நீயும் ஒரு சாதாரண மனுஷன் தான், உன்னை இப்படி மாத்தினது அந்த மோடாக், அவனுக்கு போய் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறியே, அவன் இப்ப வரைக்கும் ஒரு அடிமையா தான் உன்னை இப்ப வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு பார்த்து சொன்னதும் அப்ப இந்த பக்கம் பாம்புகளுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருந்து எப்படி பாம்புகளுக்கா மாறுனேன் அப்படின்ற ஞாபகம் பாம்புகளுக்கு வர ஆரம்பிக்குது. ஜான்ஸ் பாம்புகளுக்கு மாறதுக்கு முன்னாடி அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மோடாக்கும் லீடரும் ஜான்ஸ் ஒரு சீல்ட் சேர்ந்த சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டு ஜான்ஸை கடத்திட்டு வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லீடருக்கும் மோடாக்குக்கும் ஜான்ஸ் சீல்ட சேர்ந்த ஒருத்தர் இல்லைன்னு அவர்கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸ் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு லேட்டா தான் புரிய வருது. அதுக்கப்புறமா லீடரும் மோடாக்கும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஜான்ஸ் கிட்ட எந்த விதமான சூப்பர் பவர்ஸுமே இல்ல, நம்ம அவனுக்கு சூப்பர் பவர்ஸை கொடுத்து நமக்கு கீழே அவனை வச்சுப்போம் அப்படின்னு லீடர் மோடாக்கும் முடிவெடுத்துட்டு அபாமினேஷனோட டிஎன்ஏவை எடுத்து ஜான்ஸ் உடம்புல இருக்க டிஎன்ஏவோட சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜான்ஸ் ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு பாம்களுக்கா உருமாறுறாரு. அப்படின்னு பாம்களுக்கு சாதாரண ஒரு மனுஷன்ல இருந்து எப்படி ஒரு பாம்களுக்கு மாறினாரு அப்படின்ற மாதிரி பாம்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி பாம்களுக்கு மேல தூக்கி போட போறாரு. அப்போ பாம்களுக்கு அவரோட இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி திடீர்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறாரு. பாம்களுக்கு அங்க இருந்து திடீர்னு மறைஞ்சதும் ரெட்டுகளுக்கு அவரோட கையில தூக்கி வச்சிருந்த அந்த மிகப்பெரிய பாறையை தரையில அடிச்சு பயங்கர கோவத்துக்கு ஆளாயிடுறாரு. கோவத்துல ரெட்டுகளுக்கு அந்த பாறையை போட்டு குத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பாறை அப்படியே சில்லு சில்லா ஒட்டஞ்சு செதற ஆரம்பிக்குது. அதே கோவத்தோட ரெட்டுகளுக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ரெட்டுகளோட பயங்கர கோவத்தால அவர் உடம்புல இருந்து அளவுக்கு
அளவுக்கு அதிகமான ஹீட் ஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சு அப்படியே அவர் கண்ணுல இருந்து நெருப்பேறி ஆரம்பிக்குது. அப்படின்னு இங்க நடந்த எல்லாத்தையும் ரெட்டுகளுக்கு பாம்புகள் கூட மூஞ்சில கொடுத்த பஞ்சில பாம்புகளுக்கு அவரோட முகத்துல ஐஸ வச்சுட்டு ரெட்டுகளுக்கு இது மாதிரி என்ன பயங்கரமா தாக்கிட்டாரு அப்படின்னு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட ரெட்டுகளுக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நீங்க மட்டும் போயிருக்க கூடாது. ரெட்டுகளுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நம்மளை விட அவருக்கு தான் சக்தி ரொம்ப அதிகம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ மறுபடியும் ரெட்டுகளுக்கு எதிர்த்து சண்டை போடு, அப்போ நான் உள்ள வந்து ரெட்டுகளுக்கு அடிச்சு நாக் அவுட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ரெட்டுகளுக்கு எப்படி டெஃபீட் பண்றது அப்படின்னு ஒரு பிளான போட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாம்புகளுக்கு பார்த்ததும் ரெட்டுகளுக்கு பயங்கர உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி அவர் முன்னாடி இருக்க பாம்புகளுக்கு பஞ்சா கொடுக்க போறாரு. அப்ப ரெட்டுகளோட பஞ்ச் இருந்து பாம்புகளுக்கு தப்பிச்சுட்டு ரெட்டுகளுக்கு பார்த்து என்ன குறி மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க பதிலுக்கு ரெட்டுகள் அவர் பின்னாடி இருந்த பாம்புகளுக்கு திரும்பிட்டு அவர் மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அப்போ அங்க இருந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு இருட்டுக்குள்ள ஒரு விதமான வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு மறுபடியும் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு அவர் குத்த போகும்போது ஒரு ரோபோட்டோட கை வந்து பாம்புகளுக்கு அடிக்க வந்து ரெட்டுகளோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துது. அந்த ரோபோட் வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரூஸ் பேனர். ப்ரூஸ் பேனர் அவர் ரெடி பண்ண ஹல்க் பஸ்டர் சூட்டை போட்டுட்டு வந்து பாம்புகளுக்கு அடிக்க வந்த ரெட்டுகளோட கையை பிடிச்சு என்னோட ஃப்ரெண்டு மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு ரெட்டுகளோட மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. ரெட்டுகளுக்கு அப்படியே கீழே விழுந்து ப்ரூஸ் பேனரை பார்த்து உன்னோட இந்த அறகுறையான ரோபோட் சூட்டை அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து சொல்லிட்டு ப்ரூஸ் பேனர் அடிக்கிறதுக்காக அவர் நோக்கி முன்னாடி வராரு. அப்போ பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு பிடிச்சி அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட ரெட்டுகளுக்கு நான் சொல்றதை கேளு, எதையும் அவசரப்பட்டு பண்ணிராத, கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு புரியும்படி எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். ப்ரூஸ் பேனரோட அந்த சூட் முழுசா ரெடி ஆகல அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அடிக்க வந்த ரெட்டுகளுக்கு பிடிச்சி பாம்புகளுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட அந்த சூட்டு முழுசா தயாரானா என்ன, தயாராகலாட்டி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு கோபப்பட்டு பாம்புகளுக்கு கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு பாம்புகளுக்கு அவர்கிட்ட நான் சொல்றதை கேள்வி எல்லாம் எனக்காக தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு கிட்ட சொன்னதும் பாம்புகளுக்கு சொல்றதை கேட்டதும் ரெட்டுகளுக்கு கோபம் குறைஞ்சு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பொறுமையா நிதானமா அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட பாம்புகளுக்கு அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சடனா கோவப்பட்டுறாரு, இல்லனா ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்லிட்டு உங்களால முடிஞ்சா இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட தலையை உங்களோட கையால நசுக்கி உடைக்க முடியுமா, உங்களால முடிஞ்சா இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் சொன்ன மாதிரியே ப்ரூஸ் பேனரோட தலையை பிடிச்சி அமைக்கி உடைக்க ட்ரை பண்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரோட தலையை அதிக பலத்தோட அழுத்த ஆரம்பிக்கிறாரு. ரெட்டுகளுக்கு அவரோட தலையை பிடிச்சி பலமா அமுக்க ஆரம்பிச்சதுல அவரோட மூக்கு வாயிலிருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. ஜான்ஸ் என்ன காப்பாத்தி இவன் என்ன கொல்ல பாக்குறான் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அதே வழியில பாம்புகளுக்கு பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனர் அவரை பார்த்து கத்துனதை பார்த்துட்டு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் மேல விழுந்து ரெட்டுகளுக்கு கிட்ட இருந்து ப்ரூஸ் பேனரை காப்பாத்திடுறாரு. ஆனா பாம்புகளுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதை மறந்துட்டு ப்ரூஸ் பேனர் மேல விழுந்ததும் அவரை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. செத்து போடா அப்படின்னு கத்திட்டு பாம்புகள் ப்ரூஸ் பேனர் தூக்கி அங்க இருந்து ஒரு மலை மேல தூக்கி வீசுறாரு. ப்ரூஸ் பேனர் அப்படியே பறந்து போய் மலையில மோதி விழுக அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து ப்ரூஸ் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறேன்னு நினைச்சிட்டு ஜான்ஸை வச்சு என்ன கொல்ல பார்த்தல, இப்ப அவனே உனக்கு எதிராக திரும்பிட்டான் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் பாம்புகளுக்கு இருந்துட்டு ப்ரூஸ் பேனரை குத்த போறாரு. ப்ரூஸ் பேனர் அவர் அடிக்க வந்த பாம்புகளோட கையை பிடிச்சு அவரை பார்த்து ஜான்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, என்ன அடிக்கிறத நிறுத்து, நீ ஒண்ணு கொலகாரம் இல்ல ஜான்ஸ், நீ ஒரு ஹீரோ, நியூயார்க் சிட்டி அடிச்சு நொறுக்கிட்டு இருந்த வேர்ல்டு பிரேக்கர்களுக்கு எதிர்த்து ஒத்தால அந்த உலகத்தை காப்பாற்றணும்னு வேர்ல்டு பிரேக்கர்களுக்கு எதிர்த்து நின்று நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ஜான்ஸ், நீ ஒரு ஹீரோ அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம பதிலுக்கு ப்ரூஸ் பேனருக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாரு. பாம்புகளுக்கு அடிச்சு அடியில ப்ரூஸ் பேனர் அப்படியே கீழே விழுக போக அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு வந்து கீழே விழுக போன ப்ரூஸ் பேனர் பிடிச்சு அவர்கிட்ட உன்னால அவனை தடுத்து நிறுத்த முடியாது ப்ரூஸ், அவன் உன்னை அடிச்சு கொள்ற வரை அவனோட கோபம் தீராது அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு கீழே விழுக போன ப்ரூஸ் பேனர் பிடிச்சு அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் இல்ல இப்படி நடக்க கூடாது, இல்ல இப்படி நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு பாம்புகளுக்கு பார்த்து கத்திட்டு ஓடி போய் பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து பிடிச்சு ஜான்ஸ் ஞாபகப்படுத்தி பாரு உன்னால முடியும், நீ யாருன்னு உனக்கு தெரியும் ஜான்ஸ், அதை விட்டு வெளியே வா அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து பிடிச்சு அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ பாம்புகளுக்கு அவரை பிடிச்சிருந்த ப்ரூஸ் பேனரோட ரெண்டு கையையும் பிடிச்சி பிச்சு வீசிடுறாரு. ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்து பிச்ச ரெண்டு கையில இருந்து ஒரு கையை வச்சு அவரோட சூட்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனர் அப்படியே கீழே விழுக அப்போ பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனரோட சூட்டை பாட்டா பிரிச்சு வீச ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்டு கிட்டத்தட்ட சில்லு சில நொறுங்கி கொட்டிடுது. அப்போ அந்த சூட்டுக்குள்ள இருக்க ப்ரூஸ் பேனரை பார்த்து பாம்புகளுக்கு பயங்கர கோபத்தோட கத்திட்டு அவரை குத்த வராரு. அப்போ அந்த சூட்டுக்குள்ள இருந்த நம்ம ப்ரூஸ் பேனர் இந்த சூட்டை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிடுறாரு. பாம்புகளுக்கு அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தி ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்டை குத்த அந்த சூட் அப்படியே வெடிச்சு சத்தர ஆரம்பிக்குது. அங்க இருந்து பாம்புகளுக்கு கிட்ட இருந்து தப்பிச்ச நம்ம ப்ரூஸ் பேனர் அங்க இருந்து ஒரு குகைக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த குகை ஏகப்பட்ட டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ப்ரூஸ் பேனர் அந்த டனலுக்குள்ள ஓட
ஆரம்பிக்க அவரை துரத்திட்டு பாம்களுக்கு பின்னாடி வந்து அந்த டனலோட டோரை அவர் கையால புடுங்கி வீசிட்டு அந்த டனலுக்குள்ள ஓடிட்டு இருக்க ப்ரூஸ் பேனரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள பாம்களுக்கு கிட்ட இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாரு. பாம்களுக்கு அந்த ரூமோட செவத்தை உடச்சி எரிஞ்சிட்டு அதுக்குள்ள இருந்த ப்ரூஸ் பேனர் நோக்கி அவர்கிட்ட வராரு. அப்போ இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் பயத்துல பாம்களுக்கு பார்த்து, ஜான்ஸ் நான் சொல்றத கீழே உன்னோட மைண்டை நீ கட்டுப்படுத்து, அந்த மோடாக் உன்னோட மைண்டை கட்டுப்படுத்தி உன்னை கோவப்படுத்தி எங்களை கொல்ல பாக்குறான், உன்னால முடியும் ஜான்ஸ், உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், முன்னாடி யார் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு பயத்துல ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ பாம்களுக்கு அவர்கிட்ட நடந்து வந்து அவரை பார்த்து ப்ரூஸ் பேனரை அவரோட கையால தூக்கி அப்படியே ப்ரூஸ் பேனரை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிடு ப்ரூஸ், நான் உன்னை தெரியாம தாக்கிட்டேன், அவங்க என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களை தாக்க வச்சுட்டாங்க, என்ன மன்னிச்சிடு ப்ரூஸ் அப்படின்னு பாம்களுக்கு ப்ரூஸ் பேனர் கட்டி பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பாம்களுக்கு கிட்ட, பரவாயில்ல ஜான்ஸ், இப்பவும் நீ எங்களை காப்பாத்திருக்க, அவங்க உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண விடாம அவங்களை எதிர்த்து போராடி நீ அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருக்க ஜான்ஸ் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்களுக்கு கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் காமா பேஸ் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க மோடாக் லீடர் அவரோட மத்த கூட்டாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை அழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்த லீடர் அவங்க கிட்ட, நம்மளால முடியும், நம்மளை எதிர்த்து அவங்களால நிக்க கூட முடியாது, இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி லீடர் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளுக்கு அந்த இடத்துக்குள்ள வராரு. அங்க வந்து ரெட்டுகளுக்கு மோடாக் கிட்ட, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்களை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவங்க கிட்ட ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு, நம்ம இதே பிளான்ல போனா கண்டிப்பா அவங்க கிட்ட தோத்துருவோம்னு ரெட்டுகளுக்கு மோடாக் கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு மோடாக் ரெட்டுகளுக்கு பார்த்து, எங்களால முடியும், இந்த பிளான்ல நாங்க கண்டிப்பா அவங்களை ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு மோடாக் ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்ல, நீங்களும் உங்களோட முட்டாள்தனமான இந்த பிளானால தான் நீங்க தோக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அவங்கள பார்த்து சொன்னதும், ரெட்டுகளுக்கு சொல்றதை கேட்டதும் மோடாக்கு கோபமாகி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களை பார்த்து முட்டாள்னு சொல்லியிருப்ப அப்படின்னு மோடாக் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி ரெட்டுகளுக்கு அந்த பக்கம் தாக்கிடுறாரு. மோடாக் தாக்குனதுல ரெட்டுகளுக்கு காயத்தோட கீழே விழுந்து அப்படியே மோடாக்க பார்த்து, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், உங்களோட பிளானை வச்சு அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தோக்க தான் போறீங்க அப்படின்னு ரெட்டுகளுக்கு மோடாக்கு பார்த்து சொன்னதும், வாய மூர்றா அப்படின்னு மோடாக் மறுபடியும் அவரோட பவர் வச்சு ரெட்டுகளுக்கு தாக்கிடுறாரு. ரெட்டுகளுக்கு பறந்து போய் அங்க இருந்த செவத்துல மோதி கீழே விழுக, அப்ப இந்த பக்கம் லீடர் மோடாக்கு கிட்ட, மோடாக் போதும் நிறுத்தி, நீ அவனை ரொம்ப பலமா தாக்குற, அவன் நம்மளோட கூட்டத்தில் அவனும் ஒரு ஆள் தான், நமக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு லீடர் மோடாக்கு கிட்ட சொல்ல, பதிலுக்கு மோடாக் லீடர் கிட்ட, அவன் நம்மளை மதிச்சு நமக்கு கீழே நடந்துக்க மாட்டான் அப்படின்னு மோடாக் லீடர் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அடிபட்டு கீழே விழுந்த ரெட்டுகளுக்கு எழுந்திருச்சு அவங்களை பார்த்து, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அவங்களை பார்த்து சொல்றாரு. அப்போ மோடாக் மறுபடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி ரெட்டுகளுக்கு வாயை திறந்து பேசாத அப்படின்னு மோடாக் அவரோட முழு பவரை பயன்படுத்தியும் இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு தாக்குறாரு. அப்படியே ரெட்டுகளுக்கு வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. மோடாக் தாக்குனதுல ரெட்டுகளுக்கு பயங்கரமா அடிபட்டு அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்ப இந்த பக்கம் அந்த லேப்ல வேலை பார்க்குற ஏகப்பட்ட பேரு ஓடி வந்து மோடாக் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த ரெட்டுகளுக்கு எழுந்திருச்சு அங்க இருந்த லீடரை பார்த்து, உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்னையே தாக்குறீங்க, ஆனா உங்களால என்னதான் தடுத்து நிறுத்த முடியும், ஹல்க உங்களால இன்னும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு அங்க இருந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன்ல ஏகப்பட்ட ஹல்க்ஸால வாஷிங்டன் நகரமே அடிச்சு நொறுக்கப்பட்டு நாசமான நிலைமையில இருக்கு. அப்போ பாம்களுக்கு அங்க வந்து வாஷிங்டன் அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்க ஹல்க்ஸ் எல்லாத்தையும் இவர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாம்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ அவர்கிட்ட, பாம்களுக்கு நீ என் கையால சாக போற அப்படின்னு யாரோ பாம்களுக்கு பின்னாடி இருந்து பாம்களுக்கு கிட்ட சொல்றாங்க. அப்போ பாம்களுக்கு யார் அதுன்னு திரும்பி பார்க்க, பாம்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறது லீடர் ஒரு சின்ன சிப்ல பறந்துட்டு இருக்காரு. லீடரை பார்த்ததும் பாம்களுக்கு அவர்கிட்ட, வீணா என் வழியில குறுக்க வந்து என் கையால செத்து போயிடாத லீடர் அப்படின்னு பாம்களுக்கு லீடரை பார்த்து சொல்ல, பதிலுக்கு லீடர் பாம்களுக்கு அவரோட பவரை யூஸ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாரு. லீடர் தாக்குனதுல இந்த பக்கம் பாம்களுக்கு அவரோட பாம்களுக்கு உருவத்திலிருந்து ஒரு சாதாரண மனுஷனோட உருவத்துக்கு மாறி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லீடர் கிரீன்களுக்கு தேடி அவரை பார்க்க வர, கிரீன்களுக்கு ஒரு ஆழமான இடத்துல பயங்கரமா அடிபட்டு மயங்கி கிடக்குறாரு. மயங்கி கிடந்த கிரீன்களுக்கு கிட்ட லீடர் அவர்கிட்ட போனதும் மயக்கத்துல இந்த கிரீன்களுக்கு திடீர்னு கண்ணை முழிச்சு அவர்கிட்ட வந்த லீடரோட கழுத்தை பிடிச்சு அமைக்கி அவரோட தலையை உடம்புல இருந்து தனியா பிச்சு வீசுறாரு. காமா பேஸ்ல இருந்துட்டு லீடர் அவரோட கிளவுனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த லீடர் கிரீன்களுக்கு அந்த கிளவுனை அடிச்சு கொன்னதும் அந்த கிளவுனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த காமா பேஸ்ல இருந்த லீடர் வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8 முடியுது. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.